தெரிந்த திருக்குறள் தெரியாத விளக்கம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இந்த திருக்குறளுக்கு எவனுக்கும் விளக்கம் தெரியாது. அதாவது இல்லறவியல்னு தொடங்குகிறார். அறத்துப்பாலிலே பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என தொடங்குகிறார் வள்ளுவப் பெருமான். இல்லறவியலிலே முதல் திருக்குறள் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. அன்னையா இல்வாழ்வான். இல்வாழ்வான் என்பது ஒரு குடும்பம் நடத்துகிற புதிய மனிதன். அதான் இல்வாழ்வான். அவனுக்கு 11 கடமைகள் சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். முதல்ல இந்த 3 கடமையை பற்றி முழுசாக தெரிஞ்சுங்க. இயல்புடைய அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியனுக்கு வெளிச்சம் தருவது இயல்பு. வானத்துக்கு மேகத்துக்கு மழை தருவது இயல்பு. நான் சொல்கிறது புரியுங்களா? அந்த மாதிரி இயல்புடைய சில விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது இல்வாழ்வான் குடும்பம் நடத்துவதற்கு என்ன இயல்பு, அதுதான் சொல்ல வர்றார் வள்ளுவ பெருமான். இல்வாழ்வான் ஒரு குடும்பம் நடத்துகிறவனுக்கு என்னென்ன இயல்புகள் இருக்க வேண்டும். நல்லா தூங்கியிருந்த வள்ளுவரை போய் ஒருத்தன் தட்டி கிளப்புனான். நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு பத்திரிக்கை கொண்டு வச்சான். அவர் வள்ளுவர் முடிச்சு பார்த்துட்டு, ஏண்டா கல்யாணம் செய்ய போறியா? அவர் வாழ்த்தாலாம் இல்லை, என்னென்ன கடமை இருக்குது கல்யாணம் செய்ய போகிறவனுக்குன்னு கேட்டார். சரியா சொல்லுங்க, என்ன கடமைன்னா? இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர். அவனுக்கு ஒன்றுமே புரியலை. திருக்குறள் மனம்னு ஒருத்தனுக்கா, அவனை கேள்வி சொல்லுவான்ட்டார். இயல்புடைய சட்ட நீ முதல்ல 11 பேரை காப்பாற்றணுண்டா. முதல்ல 3 பேரை சொல்கிறேன், அதை முதல்ல காப்பாற்று. அப்புறம் நீ பத்திரிக்கை கொடுக்குறது கல்யாணத்துக்கு சொல்கிறது தான். அப்புறம் இது சொல்லுங்கய்யா அப்படின்னா. இயல்புடைய மூவர் அப்படின்னு சொல்கிறார். யார் இயல்புடைய மூவர்? ஃபஸ்ட்டு கிரகஸ்தான், பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தான், சன்னியாசி. யார் பிரம்மச்சாரின்னா? கல்வி கற்கக்கூடிய மாணவன் அல்லது வசதி இல்லாமல் உள்ள ஒரு மாணவன் ஒரு குடும்பம் நடத்துவன்கிட்ட போய் பிச்சை கேட்கணும். எனக்கு வசதி இல்லைன்னு. அதற்கு உதவி செய்ய உனக்கு தர்மம் இருக்கிறதா? அதே மாதிரி செய், இது முதல் கடமை. அப்புறம் சுரண்டான்ட்டார். இதெல்லாம் சொன்னால் 3 நிமிஷத்தில் பேச முடியுமா?